ஸ்தோத்திரம். எங்களுக்கு 7 வருஷமாக குழந்தை இல்லை. 2019 வருஷம் எங்கள் அம்மா சொன்னாங்க, அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் வா, கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி செப்டம்பர் மாதம் வந்தோம். வந்த உடனே நல்லா ஜெபம் பண்ணோம். இப்போ ஸ்டீஃபன் சார் சொன்னாங்க, நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பாக அப்பா அம்மா அப்படி ஸ்தானத்தோட வருவீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே நாங்கள் அதே மாதமே கன்சீவ் ஆனோம். அது மட்டும் இல்லாமல் 6வது மாதமே பனிக்கூடம் எனக்கு உடஞ்சிருச்சு. அப்போ எல்லா டாக்டரும் சொன்னாங்க, குழந்தைய காப்பாற்ற முடியாது, எந்த உறுப்பும் வளர்ந்துருக்காது, அப்படி எப்படி குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் நம்பிக்கையா இருந்தோம். ஏசப்பா கொடுத்த குழந்தை ஒன்றும் ஆகாது நம்பிக்கையா இருந்தோம். அதன்படியே ஏசப்பா நார்மல் குழந்தைக்கு இருக்க மாதிரியே ஹார்ட் பீட் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. அது கிருபை செஞ்சாங்க ஏசப்பா. இவள அந்த குழந்தை, இவளுக்கு இப்ப 5 வயசு முடிஞ்சிருக்கு. ஆனா எல்லா நார்மல் குழந்தைக்கு இருக்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இவளுக்கு இருக்கு. எந்த குறையும் இல்லாம ஏசப்பா எங்களுக்கு தந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஏசப்பா நாங்க எப்ப ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு ரெட்டத்திலேயே நான் ஆசீர்வாதம் தருவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே இவ பிறந்து 1 வருஷத்துலயே அவன் பிறந்துட்டான். இவ 2020 பிறந்தா, 21 பிறந்தான். அதே மாதிரி ரெட்ட குழந்தை மாதிரி எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் ஏசப்பா தந்தாங்க. என் பேர் மேரி ஸ்டெல்லா. நான் திருச்சிலேருந்து வரேன். பிரதர் போன வருஷம் செப்டம்பரில் கோடாலி காணா போனது எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் என் பொண்ணு வீடை எடுத்துக்கொண்டாள் அப்படின்னு சொல்லி எழுதி வைத்தேன். அதை உடனே கடவுள் நிறைவேற்றி கொடுத்ததற்காக கோடான கொடுங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாள் ஆசீர்வாத மங்கள வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சுற்றி ஊழியம் செய்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு கண்டிப்பாக உபத்திரவங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் திடன் கொண்டிருங்கள் என்று சொன்னார். காரணம், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த உலகத்திலே பிரச்சனை இல்லைன்னு சொல்ல ஒருவராலும் முடியாது. ஏன்னா ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு. ஆனாலும் அதை கண்டு தேவனுடைய பிள்ளைகள் பயந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும், திடன் கொள்ளுங்கள். காரணம், இவை எல்லாவற்றையும் ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உங்களோடு கூட இருந்து இதில் ஜெயிக்கக்கூடிய கிருபையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த உபத்திரவத்திலே நான் உங்களோடு கூட இருந்து இதிலிருந்து தப்பித்து வரக்கூடிய வழியையும் அதை தாங்கக்கூடிய பலனையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை சரியான நேரத்தில் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவேன். எனவே தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் உபத்திரவத்தை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. உபத்திரவங்கள் ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த உபத்திரவங்கள் இருந்தால்தான் நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் என்று ஒன்றை அனுமதிக்காதிருந்தால் மனம் போன போக்கிலே நாம் வாழ்ந்து பரலோகத்தின் மேன்மையை நாம் இழந்து விடுவோம். பரலோகத்தின் மேன்மையை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் சில உபத்திரவங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அந்த உபத்திரவங்கள் வரும் பொழுது அந்த உபத்திரவத்தின் நேரத்தில் நம்ம ஆண்டவரையே பிடிச்சிட்டு நடப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். எனவே அது ஒரு தீமையான காரியம் அல்ல, ஒரு நன்மையான காரியம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் உங்களுக்காக பரலோகத்திலே நித்தியத்திலே கட்டி வைத்திருக்கிற சிங்கார மாளிகையிலே போய் சந்தோஷமாய் வாழ வேண்டும், நித்திய காலமாக ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினாலே தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு சில உபத்திரவங்கள் அனுமதிக்கப்படுகிறது. யோபனுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் வந்தது, ஆனாலும் அந்த உபத்திரவ நேரத்தில் ஆண்டவர் கூடவே இருந்தார். யோபு சொல்லுகிறான், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் முடிவு நாளுக்காக, உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்திருந்தானாம். அப்படியானால் அவனுக்கு தெரியும், ஆண்டவர் என்னை காயப்படுத்தினாலும் அவர் காயம் கட்டுகிறவர்,
கட்டாயம் இந்த உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி அந்த உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்திருந்தானாம். உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம் என்று ஒன்று வரும் பொழுது, சோதனை காலம் என்று ஒன்று வரும் பொழுது, அதன் முடிவு நாளுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டுமே தவிர அந்த உபத்திரவத்தை பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் பயந்து விடக்கூடாது. எனவே தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னால் தைரியமாயிருங்கள் என்று அர்த்தம். சோதனையை பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் பயந்து போகக்கூடாது. அன்றைக்கு தாவீது எதிரில் நின்ற கோலியாத்தை கண்டு பயந்து போயிருந்தால் அவனுக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்காது. அந்த கோலியாத் என்கிறவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக இஸ்ரவேலின் தேவனையும் இஸ்ரவேலின் ராஜாவையும் அவமதித்து பேசிக்கொண்டிருந்தான். அவன் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலே தாவீது மாத்திரம் அவனை கண்டு பயந்திருந்தால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியருக்கு அடிமையாய் மாறியிருப்பார்கள். ஆனால் அவன் திடன் கொண்டான், தைரியமாய் இருந்து அந்த பெலிஸ்தியனை பார்த்து சொல்லுகிறார், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வாங்கிட்ட இருக்கிற பலத்தோட வர்ற, ஆனால் நான் அப்படி அல்ல. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்திலே வருகிறேன். இன்றைக்கு உன்னை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய தைரியம். எல்லாரும் பயந்து நிற்கிறாங்க. ராஜா சவுலே பயந்து ஒதுங்கி நிற்கிறான். ஐயோ, இந்த முரட்டாட்டம் உள்ள இந்த கோலியாத்திடத்தில், இந்த அரக்கனிடத்தில், இந்த ராட்சசனிடத்திலே நம்ம எப்படி போய் நிற்க முடியும்? ராஜாவை பயந்து நிற்கிறான். ஆனால் சின்ன தாவீது, அவன் கையில் வேற ஆயுதங்கள் ஒன்றும் இல்லை. ராஜா அவனுக்கு ஆயுதத்தை எல்லாம் போட்டு, அவனுக்கு மார்க்கவசம் எல்லாம் போட்டு, நல்ல அழகான அந்த கேடகத்தை எல்லாம் கையில் கொடுத்து அனுப்பினார். அதை போட்டுட்டு தாவீது நடந்து பார்த்து அவனால் நடக்க முடியலை. எனவே எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு அவனுக்கு இயல்பாக ஆடுகளை ஓநாய்களிடத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு அவன் பயன்படுத்துகிற அந்த கவனை எடுத்துட்டு கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டான். ஷார்ப்பான கற்கள் கூட கிடையாது, கூழாங்கற்கள். அந்த கல்லை காட்டிலும் அந்த கல்லுக்குள்ளே வல்லமை வைத்த ஆண்டவரை நம்பினவன் அவன் தைரியமாக போகிறான், பயந்து போகவில்லை. அந்த கோலியாத் எச்சரிக்கிறான், நீ சின்ன பையன், உன்னை இன்றைக்கு நான் கொன்று மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் உன்னை நான் இறைச்சியா போட போறேன்னு சொல்லி சவால் விட்டான். ஆனால் அவனோ, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவருடைய நாமத்தில் வருகிறேன். தைரியமா கோலியாத்தை மேற்கொண்டான். அதன் நிமித்தம் அவனுக்கு மாத்திரமல்ல வெற்றி, முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வெற்றி கிடைத்தது மாத்திரமல்ல, பெலிஸ்தியர்கள் இவனை கண்டு நடுங்கத்தக்கதாக பெலிஸ்தியருக்கு தலைவனாய் இருந்த கோலியாத்தையே அவன் அழித்து போட்டதினாலே பெலிஸ்தியர்கள் தாவீதின் மீது பயங்கொண்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க, அப்படி அவன் தைரியமா அவனை மேற்கொண்டு ஜெயிச்சதுனால தான் அவனுக்கு ராஜ மேன்மை கிடைச்சது. ராஜா யோசிக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி நம்ம அரசாட்சியில், நம்ம மிலிட்ரியில் இருந்தால் நமக்கு எப்போவுமே எந்த எதிரிகளை நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி முதலாவது தாவீதை ஒரு யுத்த வீரனாக அந்த சவுல் அவனை நியமித்ததற்கு காரணம் அவனுக்குள் இருந்த தைரியம். ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவன் அரசாங்க வேலை பெற்றதனுடைய ரகசியம் அவனுக்குள் இருந்த தைரியம். இன்றைக்கு நிறைய பிள்ளைங்க அரசாங்க தேர்வு எழுதுறீங்க, ஒரு முறை 2 முறை நீங்கள் ஃபெயில் ஆயாச்சுன்னா பயம் வந்து விடுகிறது. நிறைய பிள்ளைங்க நல்லா தயாரிச்சுட்டு போவாங்க எக்ஸாம் ஹாலுக்கு. உள்ளே போன உடனே ஒரு விதமான பயத்தில் சிறகு கையெல்லாம் ஆடும். ஒரு முறை ஒரு வாலிப தம்பி வந்து சொல்கிறான், ஐயா நான் நல்லா படிச்சுட்டு போவேன், உள்ளே போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு உட்காந்தாச்சுன்னா என் உள்ளம் கையெல்லாம் அப்படியே ஈரமாக நனைஞ்சி பேப்பர்லாம் அப்படி கொதுன்னு ஆயிரும். அந்த அளவுக்கு உள்ளங்கையெல்லாம் வேர்த்துரும். மற்றபடி நேரத்தில் அப்படி உனக்கு அப்படி வருகிறதில்ல. பயத்தில் அவனுடைய உள்ளம் கையை வேர்த்து போகுதான். அதனால் என்னால் சரியாக எழுத முடியலை. அடுத்து சொன்னால், இந்த பயம் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நான் படித்ததெல்லாம் மறந்து போயிடுது. பயம் வந்தாச்சுன்னா குழப்பம் வந்து விடுகிறது. ஆன்சர் இதுவா அதுவா எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த நேரத்தில் ஒரு விதமான பதட்டம் என்று சொல்லி அந்த தம்பி என்னிடத்தில் ஜெபிக்க வந்தான். அப்பொழுது அந்த தம்பிக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஒரே காரியத்தை சொல்லி ஜெபித்தேன், ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் கோழைத்தனத்தின் ஆவியை அல்ல, தைரியத்தின் ஆவியானவர் என்கிற பெயரோடு இருக்கிறவர். எனவே இவனுக்குள் இருக்கிற கோழைத்தனத்தின் ஆவியை எடுத்து போட்டு தைரியத்தின் ஆவியினால் இவனை நிரப்பும். அடுத்து சொன்னேன், இவனுக்கு உள்ளே போய் உட்கார்ந்த உடனே குழப்பமாக வரும். ஆன்சர் எல்லாம் நல்லா படித்ததே, ஆன்சர் இதுவா அதுவா ஒரே குழப்பமாக இருக்கும். அப்போ தான் சொன்னேன், குழப்பத்தின் ஆவியை அல்ல, தெளிந்த புத்தியின் ஆவியை வைத்திருக்கிறீர்களே என்று சொன்னீரே. தெளிந்த புத்தியின் ஆவியானவர் அவனுக்குள்ளே தங்க வேண்டும்.
அடுத்து நான் சொன்னேன், ஆண்டவரே இவனுக்கு கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே எல்லாம் மறந்து போகுது, படித்ததெல்லாம் மறந்து போகுது. அவன் சொன்னான் எல்லாம் தெரியும், ஆனால் எழுதனை நினச்சா அப்படியே பிரெயினை எரேசர் போட்டு அழிச்சு போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பிளாங்காக இருக்கிறது, படித்ததெல்லாம் எனக்கு மறந்து போகுது என்று சொன்னான். ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன், ஆண்டவரே நீர் கற்றுக்கொண்டதிலிருந்து எங்களுக்கு சகலத்தையும் ஞாபகப்படுத்துகிற நினைப்பூட்டுகிற பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னீரே. ஞாபகப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் என் அன்பு மகன் மேலே இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த மகனுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தைரியப்படுத்துகிறவர், தெளிந்த புத்தியை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்த உடனே அவனுக்குள்ளே தைரியமும் பலனும் வந்தது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்களாம். இன்றைக்கு உங்கள் எல்லாருடைய இருதயத்திலே காணப்படுகிற பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு உங்களுடைய இருதயத்திலே தைரியத்தின் ஆவியினால ஆண்டவர் நிரப்ப போகிறார். எல்லா கோழைத்தனத்தின் ஆவிகளை கர்த்தர் எடுத்து போடுகிறார். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ராத்திரி தூங்கும் பொழுது பயம் வருகிறது. ஏன் தெரியுமா? அவர்களிடத்தில் ஒரு விதமான கோழைத்தனத்தின் ஆவி இருக்கிறது. எனவே லைட் ஆஃப் பண்ணாலே சிலருக்கு பயம் வந்துடும். நைட் ஆனால் லைட்டே ஆஃப் பண்ண விட மாட்டாங்க. அந்த ரூமில் போய் இதை எடுத்துகிட்டு வா மக்களேன்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பணும். ஐயோ நான் போக மாட்டேன், அந்த அறைக்குள்ளே நான் போக மாட்டேன், தனியாக போக மாட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்னு இன்றைக்கி நிறைய வாலிப தம்பிமார்கள் கூட இன்றைக்கி பயந்துட்டு இருக்கிறாங்க. தங்கச்சிமார்கள் மட்டும் இல்லை, வாலிப தம்பிமார்கள் கூட ரொம்ப பயப்படுறாங்க. இன்றைக்கி அந்த கோழைத்தனத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, பயத்தின் ஆவி எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து தெளிந்த புத்தியின் ஆவியினாலும் தைரியத்தின் ஆவியினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பயத்திலேயே தூக்கம் வராது. பயம் வந்துச்சுனால முதல்ல தூக்கம்தான் கெட்டுப்போம். ஆமென். எதுக்கு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள பயத்தை கொடுக்குறான்னு தெரியுமா? பயந்தாச்சுன்னா இவனுடைய எதிர்காலத்தை வீணாக்கிடலாம். அவனுடைய எதிர்காலம் முடிஞ்சிருச்சு. கோழை ஆகிட்டான்னா ஒன்றுமே அவனால் பண்ண முடியாது. அவனுக்குள்ளால ஒரு நெகட்டிவ் தாட்டு டெவலப் ஆகும். பயத்தை கொடுத்தாச்சுனாலே பயந்து எதையும் என்னால் செய்ய முடியாது, எனக்கு அது செய்கிறதுக்கு திராணி இல்லை, எனக்கு அதுக்கு புத்தி இல்லை, எனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லியே தன்னுடைய மனசை தாழ்மைக்கு நேராக கொண்டு போவான். அதாவது தாழ்வு மனப்பான்மை. தாழ்மை வேண்டும், ஆனால் தாழ்வு மனப்பான்மை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு அவனை கொண்டு போயாச்சுன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவனை டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்குள்ளால டிப்ரெஷன் வருகிறதற்கு காரணம் என்ன? பயம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அன்றைக்கு கோலியாத்தை தாவீது ஜெயித்தவனுடைய ரகசியம் என்ன? அவனுக்குள் இருந்த மன தைரியம். திடன் கொண்டான். அவன் எப்பவுமே நிதானிக்கிறவன் தாவீது. நிறைய விஷயங்களை நான் அந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது பார்த்துருக்கிறேன். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த சிக்லாக் என்கிற பட்டணத்தில் உள்ள 600 குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் குமாரத்திகளையும் சிறைபிடித்து சென்று விட்டார்கள். அமலேக்கியர் என்கிற கொள்ளை கூட்டம். 600 பேர் வாழ்ந்த சிக்லாக் என்கிற கிராமத்தில் ஒரு ஆம்பளைங்க கூட உள்ள கிடையாது. அப்போ ஊரில் ஆம்பளைங்க இல்லாத நேரம் பார்த்து அந்த ஊருக்குள்ளால அமலேக்கியர் என்கிற ஒரு கொள்ளை கூட்டம் வந்து இந்த 600 குடும்பங்களில் உள்ள எல்லாருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாரையும் சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க. இருந்த பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு, இங்கே இருந்த பொண்ணு பொருள் இவங்க என்னெல்லாம் சேமித்து வைத்திருந்தாங்களோ எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. போகும் பொழுது அந்த பட்டணத்தையே தீ கொளுத்திட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு கிராமம் இருந்த மாதிரி அடையாளமே இருக்கக்கூடாது என்று சொல்லி பட்டணத்தை தீ கொளுத்திட்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் 600 பேரும் ஆசாசையாக மனைவியை பார்க்க, பிள்ளைகளை பார்க்க வரும் பொழுது அவனுடைய பட்டணம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. விசாரித்தா எல்லாரையும் கொள்ளையடிச்சிட்டு அமலேக்கியர்கள் போய்விட்டார்கள் என்று அறிந்த உடனடியாக இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை வரும்போது தான் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப திடன் கொண்டிருக்கணும், தைரியமாக இருக்கணும், தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அந்த நேரத்தில் குழம்பி இருக்கக்கூடாது. குழப்பத்தின் மத்தியில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் குழம்பினதாகத்தான் இருக்கும். அது கூட கொஞ்சம் பிரச்சனையை ஏற்றி விட்டுருமே தவிர அந்த தீயை அணைப்பதற்கு உதவி செய்யாது. எனவே குழப்பத்தின் மத்தியில் எந்த ஒரு தீர்மானத்தையும் பிள்ளைகள் எடுக்கக்கூடாது. இந்த நேரத்தில் 599 பேர், தாவீதை தவிர மீதி 599 பேரும் தாவீதை கல்லறிஞ்சு கொல்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா உன் கூட சேர்ந்ததுனால தான் நாங்கள் ஜெயிலுக்கு போனோம், அதனால தான் என்னை மனைவி பிள்ளைகளை இழந்து நிற்கிறேன்னு 599 பேர் கல் எடுத்துட்டு ஒரே ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. தாவீதின் மீது கல்லறைந்து கொலை செய்ய இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்திலும் தாவீது பதட்டப்படவில்லை.
நிதானம் இழக்கவில்லை. ஒரு அருமையான வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 சாமுவேல் 30:6 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர்கள் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான், தன்னை தைரியப்படுத்தி கொண்டான். அவனுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியாம எதுவும் என் வாழ்க்கையில நடக்காது. இன்றைக்கு அந்த தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பாருங்க, மனைவி பிள்ளைகளை இழந்து நிற்கிற நேரத்தில் கூட அவனுக்கு இருந்த தைரியம் என்ன? என் ஆண்டவருக்கு தெரியாம ஒண்ணு நடக்காது, இந்த காரியத்தை குறித்து நான் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறேன் என்று சொல்லி மற்றவங்களை மாதிரி பதட்டப்பட்டு இவனும் சேர்ந்து குழம்பல. மற்றவங்க எல்லாம் கல்லறிஞ்சு இவனை கொன்னுறணும், இவனால தான் நமக்கு இந்த காரியங்கள் நடந்ததுன்னு சொல்லி எல்லாரும் பதட்டத்தில் மீண்டும் மீண்டும் பெரிய பெரிய பாவம் செய்ய இருக்கிறார்கள். பதட்டத்தில் மீண்டும் மீண்டும் நம்ம அவசரப்பட்டு அவனை வெட்டிடணும், கொன்னுறணும், அது பண்ணிடணும், இது பண்ணிடணும்னு சொல்லி அந்த ஆதங்கம் வரும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனை பெரிதாகுமே தவிர பிரச்சனையை அணைக்க முடியாது. பிரச்சனை அணைக்கணும்னு அந்த நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் திடன் கொண்டிருக்க வேண்டும், தைரியமா இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் தைரியமாய் ஃபேஸ் பண்ணுகிற கிருபை வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். மூல வசனம் என்ன சொல்லுகிறது? ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு இருக்கிறேன். இவன் திடன் கொண்டு தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில், ஆண்டவரே, அந்த தண்டை நான் பின்தொடர்ந்து போகலாமா? என் மனைவி பிள்ளைகளை நான் பிடிக்க முடியுமா? என்னோடு இருக்கிற என்னுடைய 599 நண்பர்களுடைய மனைவி பிள்ளைகளை நீர் எங்களுக்கு மீட்டு தர முடியுமா? நாங்கள் இழந்து போன செல்வங்கள் எங்களுக்கு கிடைக்குமா? நாங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஆலோசனை சொல்லும் என்று அந்த நேரத்தில் தன்னை தைரியப்படுத்தி கொண்டு நிதானமாய் ஜெபிக்கிறான். அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவரே, இந்த தண்டை பின்தொடர்ந்து போகலாம். அப்படின்னா கொள்ளை அடிச்சிட்டு போன அமலேக்கியர் நாங்கள் பின்தொடர்ந்து போகலாமா? அவங்கள்ட்ட யுத்தம் பண்ணலாமா? இழந்து போன எங்களுடைய உறவுகள் எல்லாமே எங்களுக்கு திருப்பி கிடைக்குமா? செல்வங்கள் கிடைக்குமா என்று திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்டான். ஆண்டவர் சொன்னார், அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதன் பிறகு அவன் நின்று நிதானமாய் அவனோடு கூட சிலரை அழைத்து கொண்டு அந்த நதிக்கரை தாண்டி அப்புறத்திலே போன அவர்களை பின்தொடர்ந்து போய் அவர்கள் மத்தியில் ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு இருக்கிறேன். அன்றைக்கு தாவீதோடு கூட இருந்து அந்த யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்து இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வர கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வசனத்தின்படி அவன் திடன் கொண்டான். எனவே உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி உலகத்தை ஜெயித்த ஆண்டவருடைய கிருபையினாலே அவன் வெற்றி பெற்று தன்னுடைய மனைவி பிள்ளைகள் உடைமைகள் செல்வங்கள் மாத்திரமல்ல, ஏற்கனவே அவனுக்கு இதே போல பல இடத்துல கொள்ளை அடித்து வச்சிருந்த அநேக பொன்னையும் பொருளையும் அவர்கள் மீட்டு கொண்டு வந்தார்களாம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த நேரத்தில் இவனை நிதானம் இழந்திருந்தான்னா இழந்து போன மனைவி பிள்ளைகளை மீட்டிருக்க முடியாது, தன் நண்பர்களுடைய மனைவி பிள்ளைகளை மீட்டிருக்க முடியாது, இவர்கள் கஷ்டப்பட்டு பல வருஷம் சம்பாதிச்ச செல்வங்களை மீட்டிருக்க முடியாது. நிதானம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிதானம் வேணும். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு யாருக்குமே நிதானம் இல்லை, யாருக்குமே பொறுமை இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் சேலஞ்சஸ் வரும் பொழுது ஆண்டவருடைய துணையோடு தாவீது மேற்கொண்டது போல மேற்கொள்ளணும். சேலஞ்சஸ் வரும், பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, படிக்கிற இடத்துல பிரச்சனை வரும், விளையாடுற இடத்துல பிரச்சனை வரும், ஊழியர் செய்கிற இடத்துல பிரச்சனை வரும், நண்பர்கள் மத்தியில் பிரச்சனை வரும். ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதுதான் முக்கியம். நிதானத்தோடு ஹேண்டில் பண்ணணும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடக்கூடாது. இந்த காலங்களெல்லாம் சின்ன சின்ன காரியத்திற்காக வெஞ்சன்ஸில் ஒரு ஆளையே காலி பண்ணுற நிலைமையில இன்றைக்கு உலகம் இருக்கிறது. ஒரு சின்ன காரியமாக இருக்கும், அதுக்கு பின்னணியை யோசித்து பார்த்தா சின்ன காரியம், பெருசாக ஒன்றும் இருக்காது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் அந்த நிதானத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. இந்த உலகத்திலே எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நாங்கள் திடன் கொள்ள வேண்டும். உலகத்தை ஜெயித்த ஆண்டவராகிய நீர் எங்களோடு இருந்து ஜெயத்தை தருவேன் என்று சொன்னீரே அப்பா. என் பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை குறித்து பயந்து நடுங்கி இருதயத்தில் பலவீனப்பட்டு வந்திருக்கிறார்களோ
அத்தனை காரியத்திலும் தைரியத்தின் ஆவியானவர் என் பிள்ளைகளுக்குள்ளால இருந்து செயல்படும்படி ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் கோழைத்தனத்தின் ஆவியை அல்ல, தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே என்று சொன்னீரே. கோழைத்தனத்தின் ஆவி இவர்களை விட்டு எடுக்கப்பட்டு திடனுள்ள ஆவி, தைரியப்படுத்துகிற ஆவி, பலனுள்ள ஆவி, பலப்படுத்துகிற ஆவி என் பிள்ளைகள் மேலே இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா குழப்பத்தின் ஆவியை எடுத்து போட்டு தெளிந்த புத்தியின் ஆவியானவர் இனி தெளிவாக தீர்மானங்கள் எடுக்க, தெளிவாக பேச, தெளிவாக எக்ஸாம் எழுத தெளிந்த புத்தியின் ஆவியானவர் என் பிள்ளைகளிடத்திலே நீர் இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி. எல்லா மறதியின் ஆவியை எடுத்து போட்டு நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கிற, நினைப்பூட்டுகிற பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுத்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகள் ஒவ்வொருடைய சரீரத்திலும் வல்லமையின் ஆவியானவர் இறங்குவீராக. மேலான ஆவியானவர் இறங்கும் பொழுது கீழான பயத்தின் ஆவிகள் ஓடிப்போவதாக. மேலான ஆவியானவர் இறங்கும் பொழுது கீழான சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக. மேலான ஆவியானவர் இறங்கும் பொழுது கீழான தோல்வியின் ஆவிகள் வெளியேறுவதாக. மேலான ஆவியானவர் இறங்கும் பொழுது டிப்ரெஷன் ஆவிகள் வெளியேறுவதாக. தைரியத்தின் ஆவியினாலே இடக்கட்டுவீராக. நீங்கள் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இனி ஒருவரும் உங்களுக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பதில்லை, எதிர் பேசுவதும் இல்லை. மோசையோடு இருந்த நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள் என்று சொன்னீரே. என் பிள்ளைகள் பலன் கொண்டு திடமனதாய் இருக்கட்டும். திடன்கள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை மாற்றும்படி என் பிள்ளைகள் அத்தனை பேருடைய சரீரத்தில் இருக்கிற இந்த எல்லா பாவத்தின் அந்தகார கூறுகளை ஆண்டவர் இன்றைக்கு மன்னித்து அதை அழித்து போடுவீராக. மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லி, திடன்கள் என்று சொல்லி என் பிள்ளைகளை நீர் தைரியப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். தானியேல் ஒரு நாள் தீர்மானம் பண்ணினான், ராஜாவின் மதுபானமோ திராட்சை ரசமோ தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று. அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். அதன் நிமித்தம் ராஜாவின் கொலை மண்டபத்தில் உட்கார வைக்கப்பட்டான். தகப்பனே, சில பிள்ளைகள் சில பாவத்தை குறித்து இன்றைக்கு மனம் கசந்து அழுது அந்த பாவத்திற்கு நேராக நீ போமாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். இந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்து ராஜாவின் குலமண்டபத்தை என் பிள்ளைகள் தக்க வைத்துக் கொள்ள நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்யும். எந்தெந்த பிள்ளைகள் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்களோ தடைகள் நீங்கி நல்ல திருமண காரியங்கள் நடக்கட்டும். எந்தெந்த பிள்ளைகள் கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறார்களோ அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதமான பிள்ளை செல்வங்களை பெற்றுக்கொள்வார்களாக நான் ஆசீர்வதிக்கிறேன். கோர்ட்டு கேசுகளுக்கு விடிவு காலம் வரட்டும் சுவாமி. சொந்த வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை கட்டித்தார். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். அபிஷேகம் பெறாத பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை அப்படியே அள்ளி கொடுத்து என் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி அனுப்புவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.